சார் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கலெக்டரோட நம்ம கலெக்டர், எஸ்பி, ஆர்டிஓ எல்லாரோட இணைஞ்சு மற்றும் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா அதிகாரிகளோட இன்னைக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி சார். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், இது நாள் வரைக்கும் எப்படி பண்ணியிருந்தாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன செயல்பாடுகள் பண்ண போறோம், அது சம்பந்தமா குறிப்பா வந்து கல்வித்துறையில் வரைய ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பனிங், அதுக்காக சிஓ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ளவங்கள்ட்ட கட்டடங்கள் கரெக்டாக இருக்கா, தென் சுகாதாரம், அதுக்கப்புறம் கழிப்பிறை, குடிநீர் இதெல்லாம் சரி பண்ணுங்கிற அறிவுறுத்தல் பண்ணோம். அப்புறம் அனைத்து டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் அவங்களுடைய கருத்துக்கள், இது நாள் வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, இது சம்பந்தமா பேசணும் சார். கடந்த கால ஆட்சியில வந்து சரியா பண்ணிருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இன்னைக்கு நாங்க அது சரியா பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நமக்கு தெரியாது. நாங்க என்ன புதுமையா பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட அறிவுறுத்தல் படி இந்த மீட்டிங்கை நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம் சார். புதுக்கோட்டை மாவட்டத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கீங்க. எம்ப்ளாய்மெண்ட் இதுல வந்து எவ்வளவு பேர் பதிவு பெற்றிருக்காங்க? ஏன்னா பதிவு பெறப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து பட்ஜெட்டை பொறுத்த வந்து நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பெற்றோம்னா சார், கடந்த ஆட்சியில் எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமா அந்த வெப்சைட் சொல்லலாம், அந்த வெப்சைட் ரொம்ப லேகா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு சார். அது ரிலேட்டடாகவும் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸை முதல்ல அப்டேட் பண்ணி மக்கள் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல ஈஸி டு ஆக்சஸா இருக்கணும், அதுக்கு முதல்ல சரி பண்ணணுங்கிறத நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல பேசியிருக்கோம். 2 days ஜஸ்ட் நேற்று தான் பதவி எடுத்திருக்கோம். எல்லாமே படிப்படியா அடுத்தடுத்த இது கொடுத்திருக்கோம். அதுதான் சார், அது மேனிஃபெஸ்டோல என்ன கொடுத்திருக்கோமோ அதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி துறையினுடைய ஐஏஎஸ் அமைச்சர் எல்லாம் சேர்ந்து பேசி அடுத்த மக்களோட கோரிக்கையையும் நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியும் எது நிறைவேற்றப்படுமோ அவசியம் செய்வோம் சார். பல்வேறு தனியார் நிறுவனங்கள்ல குழந்தை தொழிலாளர்களை ஒழிச்சும் நம்ம சொல்லாமே, குழந்தை தொழிலாளர்கள் இன்னும் வந்து நிறைய இருந்துதான் நம்ம கண்கூடாவே பார்க்கணும். அதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை கண்டிப்பா சார். குழந்தை தொழிலாளிகள் இருக்கிற இடம் ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் போக சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அதை முற்றிலும் முழுமையாக நம்மளுடைய ஆட்சியில, அது எனது துறையில முதலமைச்சரின் அறிவுறுத்தின்படி கண்டிப்பா அதை நாம கிளியர் செய்வோம் சார். அது மட்டும் இல்லாம சிறு குறு அனைத்து கடைகளுக்கும் கரெக்டா லெட்ஜர் மெயின்டைன் பண்றாங்களா, அந்த லேபர்ஸ்க்கு கரெக்டா அவங்களுக்கு உண்டான எல்லாமே கரெக்டா நடக்குதா, அது சம்பந்தமாகவும் பேசியிருக்கோம் சார். அதையும் நம்ம செய்வோம் சார். தனியார் வேலைவாய்ப்புல வந்து தனியார் துறையில வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சென்ற ஆட்சியில சொல்றாங்க, அதை சரியா நடைமுறைப்படுத்தல. இப்ப நம்ம ஆட்சியில் என்ன செய்ய போறோம்? இல்ல சார், அது சம்பந்தமா எல்லாமே இப்ப நேற்று தான் நம்ம துறை சார்ந்து பதவி ஏற்றிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப், இப்ப நேற்று ஏற்ற உடனே ஆய்வு கூட்டம் சென்னையில் போயிட்டு நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் லேபர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் உடனே போயிட்டு நம்ம ஆய்வு நடத்திட்டோம். தென் இன்னைக்கு வந்து கேம்ப் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல அடுத்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தமா என்னென்ன இந்த துறைகள்ல 6 தொகுதிக்கு என்னென்ன நம்ம இது நாள் வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு, இதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போறோம், இது நாள் வரைக்கும் எவ்வளவு ஃபண்ட்ஸ் இருக்கு, இது சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம் சார். இளைஞர்கள் ஆதரவோட ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஏகப்பட்ட பல லட்சம் இளைஞர்கள் வந்து படித்து வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்த திறன் மேம்பாட்டை வந்து எப்படி செய்ய போறீங்க? கண்டிப்பா சார், அதுக்குதான் எம்ப்ளாய்மெண்ட். உங்களுக்கு புரியும், இளைஞர்களுக்கான அரசு தான் நம்ம அரசு. கண்டிப்பா இளைஞர்களுடைய அந்த கோரிக்கைகளையும் அவங்களுடைய எதிர்பார்ப்பையும் முற்றிலும் முழுமையாக இந்த 5 வருட காலத்தில் நாங்கள் செஞ்சு ஆகும். புதுக்கோட்டை மாவட்டம் வந்து சுத்தமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் மாவட்டமாக தான் இருக்கு. இது வந்து திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு தான் இங்கேருந்து வேலைக்கு போறாங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல தொழில் வளர்ச்சி பெறுவதற்கோ நம்ம தொழிலாளர்கள் வந்து புதுக்கோட்டையிலே வேலை பார்க்கறதுக்கான நடவடிக்கைகள், தொழிற்சாலைகள் கண்டிப்பா கொண்டு வருவோம் சார். கண்டிப்பா முதலமைச்சர்கிட்ட பேசி நம்ம துறை சார்ந்து பேசி, நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் இதனால் வரைக்குமே பெரிய வளர்ச்சி கிடையாது, பெரிய தொழிற்சாலை கிடையாது, உறுதியா நம்ம அதுக்கான பணியையும் செய்வோம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கு. இந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டமும் அதுதான் சார். கண்டிப்பா அந்த காவேரி குண்டார் திட்டத்திற்கு தான் சார் முழுமையா, ஏன்னா பல ஊர்கள்ல சார், பல தொகுதிகளில் இன்னும் காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிற அவல நிலை கடந்த ஆட்சியில இருந்திருக்கு. ஸோ நம்ம
புதுசாக ஏற்றிருக்கோம். அதுக்கான பணிகளை அந்த துறையின் சம்பந்தமா எடுத்துட்டு போய் நம்ம உறுதியா நம்மளால முடிஞ்சதை செஞ்சு கொடுப்போம் சார். மக்களுடைய எதிர்பார்ப்பை கண்டிப்பா நம்ம நிறைவேற்றோம். அதனை கடந்து உங்க தொகுதியான அறந்தாங்கில மீனவர்கள் அதிகமா இருக்காங்க, பல்வேறு பிரச்சனை சந்திக்கிறாங்க. அது நிரந்தர தீர்வா என்ன காணப்படுது? மீனவர்கள் சம்பந்தமாகவும் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் சார். மீனவர்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, அவங்களுடைய மெயினே வந்து அந்த மணமேல்குடி கடற்கரை பகுதியில் நிறைய அவங்களுக்கு கோரிக்கைகள் இருக்கு. அவங்க கோரிக்கைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்கிட்ட கொடுத்ததும் அரசு அதிகாரிகள்கிட்ட ஆல்ரெடி துறைகளில் கொடுத்ததையும் நம்ம வெரிஃபை பண்ணி எது நம்மளால உடனே செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கும் கொஞ்சம் அது எலாபரேட்டா பெரிய வேலைகள் இருந்தால் அதையும் நம்ம துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட பேசி செஞ்சு கொடுக்கலாம். நீங்க ஒரு இளம் அமைச்சரா இருக்கீங்க, இது உங்களை சவாலை பாக்குறீங்க இல்ல சாதிப்பதாக நம்பிக்கை இருக்கா? இல்ல சார், சவாலுங்கிறத விட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்மளை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இதை சவாலுங்கிறத விட என்னுடைய கடமையா பாக்குறேன். அதை நம்ம கண்டிப்பா அதுக்கான பணியை நம்ம செய்வோம் சார். எதுனாலும் முதலமைச்சர் இருக்காங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். அதுதான் சார், அதுக்கான பணி என்னங்கிறத நம்ம லாஸ்ட் இயர்ல என்ன கடந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம விரிவா எல்லாமே எடுத்து ஜஸ்ட் இன்னைக்கு தானே சார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ போக போக எல்லாமே பண்ணிடலாம் சார். அனைத்து துறை அதிகாரிகளோட கலந்து நிலையில வந்து சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மின்துறை ஏற்பட்டு அது பெரிய இஷ்யூ போய்க்கிறது. இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தோட நேற்று இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் கட்டாக இருக்கு. அது சம்பந்தம் மின்துறை இல்லாத கண்டிப்பா சார். இப்போ வந்து நீங்க மின்துறையிலையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு வராங்க. இன்னைக்கு கூட நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ 2-3 டேஸ் தான் ஆகுது. அதுக்கான பணியை கண்டிப்பா செய்வோம் சார். மக்களுக்கு நம்ம மேல முழுமையான நம்பிக்கை இருக்கு. அது எதிர்பார்ப்பை நாங்க கண்டிப்பா செய்வோம் சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம் சார்.